வணக்கம். நான் இந்த முறை தொழில் செய்பவர்களிலேயே வித்தியாசமாக சொந்தமாக ஆட்டோ வைத்து அல்லது வாடகை ஆட்டோ எடுத்து ஆட்டோ ஓட்டுநர்களாக இருப்பவர்களுக்காக இந்த பதிவை பதிவிட்டிருக்கின்றேன். ஆட்டோ ஓட்டுபவர்கள் காலை முதல் மாலை வரை அலைந்து பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நம்மிடம் வரும் கஸ்டமர்களில் நல்ல கஸ்டமர்களாக ஒரு 10 பேரை பழகி வைத்து கொண்டு அவர்களிடம் நம்மளுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் எப்பொழுது வெளியே செல்ல வேண்டுமோ என்னிடம் தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு அதற்கேற்றவாறு அட்ஜஸ்ட் பண்ணி வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கொள்கிறேன் என்று ஒரு 10 அல்லது 12 பார்ட்டி நம் கைவசம் இருந்தால் போதும். ஏனென்றால் இன்று ஓலோ, சன் மீட்டர் இப்படி புதிதாக செய்பவர்கள் அதே வேலையை தான் அவர்கள் செய்கிறார்கள். நம்மை வைத்து செயல்படுத்துகிறார்கள். அவர்கள் பலனடைகிறார்கள், நாம் உழைக்கிறோம். அந்த உழைப்பை வீணாக்காமல் நாம் காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை பள்ளி குழந்தைகளை சவாரி எடுத்தோம் என்றால் மாதமாக அவர்களிடம் வாங்கும் வருமானம் என்பது நாம் புதிதாக எடுத்துள்ள ஆட்டோக்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் கட்டுவதற்கு மிகவும் வசதியாக இருக்கும். மேலும் வீட்டில் இருப்பதால் வீட்டில் உள்ள வேலைகளையும் பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்தில் நல்ல கஸ்டமர்கள் அழைக்கும் பொழுது எவ்வளவு வேலை எவ்வளவு நேரம் என்றாலும் அதற்குரிய பணம் கிடைக்கும். தேவையில்லாத அலைச்சல் மிச்சப்படும். யாரிடமும் நாம் பணிந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் சம்பாதிப்பதற்கு பல வழிகள் உண்டு. அதில் நேர்மையாகவும் நிவர்த்தியாகவும் நாம் நமக்குள் நம்மையே ஊக்கப்படுத்தி கொண்டு நம்முள் இருக்கும் திறமையை வெளிக்காட்ட இது போன்ற சில யுக்திகளை கையாளலாம். உதாரணத்திற்கு, நம் ஆட்டோவில் வரும் ஒரு குழந்தையின் தகப்பனார் ஒரு பேங்கில் மேனேஜராகவோ கிளார்க்காகவோ இருந்தால் அவரிடம் பேசி வெளியில் வாங்கும் இன்ஸ்டால்மெண்ட்டை விட பேங்கில் இருப்பவர் மூலம் ரெக்கமெண்ட் பண்ணி அதன் மூலம் வாங்கினால் வட்டியும் குறைவாக இருக்கும். நாம் அதே லோனை திருப்பி அடைத்து விட்டால் நம்மேல் பேங்க்காரர்களுக்கு நல்ல நம்பிக்கை வந்து லோனை முடிக்கவும் அடுத்து ஒரு ஆட்டோ வாங்குவதற்கு நீங்கள் பணம் வேண்டுமென்றால் வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லும்போது நாம் 1 அல்லது 2 ஆட்டோக்கள் வாங்கி நாம் வாடகைக்கு விட்டு பணம் சம்பாதித்து நாமும் தொழிலதிபராக ஆகலாம். ஆகையால் எல்லாமே நமக்குள் தான் இருக்கின்றது. ஒரு விதை மரமாவது எப்படி என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அந்த விதை, முன்னேறும் விதை என்பது உங்களுடைய ஆழ் மனதில் தான் இருக்கிறது. அதை நீங்கள் உங்களை நீங்களே உணர்ந்து உற்று பார்த்தீர்கள் என்றால் அதற்கு நல்ல விடை கிடைக்கும். இதுபோன்று பலனுள்ள தகவல்களை தாங்களுக்கு அளிப்பதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுடன். நன்றி.